இது நான் என்னோட கையை எடுத்துகிட்டு போகிறேன் அந்த பாம்பு கிட்ட என்ன பண்ணுதுன்னு மட்டும் கவனிச்சு பயம் காட்டுதில்ல. நடக்கும் போது அந்த பாம்பு நம்மளை கவனிக்குதான்றதை பாருங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அது செய்யுது, அது என்னோடய ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இது என்னோட ஃப்ரெண்டு கிடையாது. நான் பேசுறது அது காதில் கேட்கறதுக்கு காது கிடையாது. இப்படி இருக்கிற பாம்பு கிட்ட நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நான் எலி தரேன் உனக்கு, என்னை கடிச்சிடாம பத்திரமா பார்த்து பேசுறேன். இது பாம்பு கடிச்சா அடையாளமா இருக்கு. நல்ல பாம்பு கடிச்சது இது வரையும் அழுகி போனதுனால எடுத்துட்டாங்க. நானும் அதே மாதிரி தான் ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணதுனால இது வரையும் அழுகி போயிடுச்சு. அதனால கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த கையில் கடிச்சிருச்சு. நீங்கள் கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டலாம். ஆனால் எப்படி கட்டணும்னா இந்த 2 இடத்துல கிடையாது, இந்த மசில்ஸ் எல்லாம் கட்டணும். இல்லை நான் இருக்குமா தான் கட்டிட்டு போவேன், என்னோட விஷம் மேலே ஏறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் நார்மல் நிலைமைக்கு வெளியில் வரும்போது இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். இது கண்ணாடி விரியன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம துணியோ இல்லை பொருளோ பக்கத்தில் எடுத்துகிட்டு போனால் அந்த பாம்பு கோவப்பட போது பாருங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் பாம்பு தூங்குது. சவுண்டு கேட்குறோம். என்ன சொல்லுது, தம்பி நீ அந்த துணியை எடுத்துட்டு வேலைக்கு போயிடு, என்ன ஏன் வந்து நோண்டுற, நீ என் பக்கத்தில் வராதன்றது அறிவிக்குது. எனக்கு 1 அடியிலேருந்து 2 அடி வரையும் ஜம்ப் பண்ணி கடிக்கும். கடிக்கிற பொசிஷனில் இருக்குது. இப்போ இருக்கிற தலைப்பகுதி இது வரையும் வந்து போகுது. 360 டிகிரி கோணத்தில் பார்க்க தெரியும். 360 டிகிரி விஷுவல். அது விஷுவல். சுருட்டை விரியன்னு சொல்லுவாங்க. நிறைய நினைக்கலாம் சின்ன பாம்பா இருக்கு, இது விஷம். 35 வருஷம் ஆனாலும் பாம்பு இவ்வளோ தான் இருக்கும், வளராது. ஆனால் கடிச்சிட்டா கடிக்கட்ட பகுதி 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஏனக்கால் மாதிரி வீக்க முடியும் பெருசா. இது ஏன் இந்த இடத்துல டாப் லெவலில் வச்சிருக்கேன்னா அதோட விஷமும் டாப் லெவலில் இருக்கும். ஏன்னா 45 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட பாடியை பேரலைஸ் பண்ணிடும். இந்த அனகொண்டாலாம் நம்மளை பிடிச்சிக்கிறானா, அந்த ஆக்டரை பிடிச்சிக்கிறானா பார்த்துருப்பீங்களா, அப்படியே ரோல் பண்ணி நம்ம எலும்பு உடச்சி மீன்கிறதுக்கிட்டுங்கிறோம்ல, அந்த மாதிரி இது அந்த பகுதியை ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும். கண்ணாடி விரிய நல்ல பாம்போட 10 மடங்கு விஷத்தன்மை அதிகம். இது கடிச்சிட்டா கடிப்பட்ட மனுஷனுக்கு வாழக்கூடிய நேரமே 1 hour தான். இது பழி வாங்குற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாம்பு கடவுள் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மக்கள் தொகை வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகாது, குறைஞ்சிரும். ஏன்னா இது வருஷத்துக்கு 45 முட்டை இடும். 45 முட்டையும் பொறிஞ்சு வெளியே வரும்போது அவங்க அம்மா சொல்லலாம், இவன் தான் உங்கள் அப்பாவை சாவடிச்சுவன், இவன் தான் உங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு போனவன், அவன் வீட்டுக்கு போங்கடான்னு அனுப்பிச்சி விட்டுதுன்னு வச்சுங்க, 45 குட்டியும் வெளில வரும். நம்ம வம்சமே இருக்காது, அழிஞ்சு போய்டும். அந்த அளவுக்கு மாற்றி விட்டுரும். உண்மை கிடையாது.